friends, welcome back to my channel. நான் பூர்ணி. இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு flawless full coverage foundation வந்து எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம் அப்படிங்கறத நான் காமிக்க போறேன். எல்லா ஸ்டெப்ஸையும் தெரிஞ்சுக்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. சோ இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். First step வந்து starting with good skin care. So நான் இன்னைக்கு வந்து face washக்கு Himalaya neem face wash இதான் யூஸ் பண்றேன். Next step பாத்தீங்கன்னா exfoliation தான். சோ இதுல வந்து நீங்க physical exfoliator யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மலா யூஸ் பண்ற scrubs வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் சப்பிளா இருக்கும் அந்த ஸ்கின். சோ மேக்கப் போடுறப்போ உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு ஃபேஸ் ஷேவிங் வீடியோ பண்ணதுனால அதுவே ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் மாதிரி தான். சோ அதுக்கு மேல என்னோட ஸ்கின்னை வந்து நான் இரிட்டேட் பண்ண விரும்பல. அதனால நான் எக்ஸ்ஃபோலியேட்டர் வந்து யூஸ் பண்ணாம டைரக்டா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசிங். நம்ம ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ்டா இருந்தாதான் நமக்கு அடுத்து போட போற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா ஈவனா அப்ளை ஆகும். சோ இந்த ஸ்டெப் மட்டும் எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தா கூட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். சோ அதை ட்ரை பண்ணுங்க. பட் இந்த ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ண வேணாம். சோ இந்த கேப்ல வந்து நான் லிப் பாம் அப்ளை பண்றது இல்லைன்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்றது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் முடிச்சிருவேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றதா. சோ இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க. அன்லெஸ் நீங்க வந்து ஒரு நைட் டைம் ஈவென்ட்டுக்கு போறீங்கன்னா இந்த ஸ்டெப் தேவையில்லை. பட் நீங்க ஒரு டே டைம் ஈவென்ட் போறீங்க இல்ல டே டைம் எனி லுக் போனாலும் சன்ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அண்ட் இதுக்குமே கொஞ்சம் டைம் கொடுங்க. சோ இந்த சன்ஸ்கிரீன் நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா நிவ்யா. சோ இது வந்து கொஞ்சம் ஒயிட் காஸ்டிங் கொடுக்கறதுனால நல்லா பிளெண்ட் பண்ணும். சோ எனக்கு இதுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பிரைமர் தான். நம்ம மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கிறது ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கும் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் போர்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை கவர் பண்றதுக்கும் இது யூஸ் ஆகும். நான் வந்து என்னுடைய பிரைமர் வந்து ப்ராப்ளம் ஏரியாஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் போர்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்றது என்னுடைய சென்டர் ஆஃப் மை ஃபேஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கலர் கரெக்ஷன் தான். சோ இந்த ஸ்டெப் எதுக்குன்னா நமக்கு ரொம்ப வந்து பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது இல்ல டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது ரொம்ப வந்து கவர் பண்ண முடியாத ஏரியாஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இதை வச்சு கவர் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த வீடியோ பர்பஸ்க்காக நான் இதை யூஸ் பண்ணேன். பட் நான் ஜெனரலா இந்த ஸ்டெப் போக மாட்டேன். எனக்கு வந்து நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் பிளஸ் என்னுடைய ஸ்கின் கலர்ல உள்ள கன்சீலர் மட்டுமே போதும். இது வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் டியூட்டோரியல்ங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெப்பையும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து மீடியம் டீப்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு லைட் ஆரஞ்சு டு ஆரஞ்சு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து லைட்டர் ஸ்கின்னா இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு பீச் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த கலர் கரெக்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க வந்து கலர் கரெக்ஷன் பண்ணீங்கன்னா அதை வந்து லைட்டா ரொம்ப ரொம்ப லைட் அமௌண்ட் ஆஃப் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பேபி பவுடரோ இல்ல எனி லூஸ் பவுடர் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதை வச்சு செட் பண்றதுனால உங்களுக்கு அடுத்து நீங்க ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றப்போ ரெண்டும் மர்ஜ் ஆகாம ஒரு கிரே காஸ்டிங்கோ இல்ல வந்து அந்த ஆரஞ்சு பீப் ஆகாம உங்களுக்கு வந்து ஈவனா ஸ்கின் தெரியறதுக்கு இது வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன் தான். நீங்க ஒரு ஃப்ளாலஸ் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்க, உங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்பயுமே யூஸ் பண்ற ஒரு ட்ரஸ்டியான ஃபவுண்டேஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சோ உங்க ஸ்கின் டைப் அண்ட் ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க. மெயினா சென்டர்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள ப்ராடக்ட் எல்லாம் வந்து அவுட்டர் ஏரியாக்கு கவர் பண்ணிக்கலாம். ஒரு கிளீனான பிளாட் டாப் பிரஷ் வந்து யூஸ் பண்றீங்க. நீங்க வேணும்னா ஸ்பஞ்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. இப்பவே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஃப்ளாலஸா தான் இருக்குது இந்த ஃபவுண்டேஷன். பட் இருந்தாலும் லைட்டா அங்கங்க ஒரு ஸ்பாட்ஸ் தெரியுது. அதையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். ஃபுல் கவரேஜா நமக்கு கிளீன் கேன்வாஸா இருக்கணும்ங்கிறதுக்காக நான் என்னுடைய ஸ்கின் கலர்ல உள்ள ஒரு கன்சீலர் எடுத்து அந்த ஸ்பாட்ஸ் மட்டும் நான் லைட்டா கவர் பண்றேன். நான் இங்க வந்து ஒரு டேம் ஸ்பஞ்ச் வச்சு அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஃப்ளாலஸ் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் நமக்கு கிடைச்சாச்சு. இதுதான் வந்து பேசிக்கான ஸ்டெப்ஸ் ஃபார் ஃபவுண்டேஷன். அண்ட் இதுக்கு மேல நீங்க ஹைலைட்டிங் பண்ணிக்கலாம். ஒரு லைட்டர் கன்சீலர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம். அண்ட் கான்டோரிங் அப்புறம் பிளஷ் ஹைலைட்டர் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து நம்ம ஃபவுண்டேஷன் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதுனால நான் இந்த ஸ்டெப்போட விடுறேன். ஒரு பிரஸ்ட் பவுடர் யூஸ் பண்ணி என்னோட ஃபுல் ஃபேஸ் வந்து நான் இங்க செட் பண்ணிக்கிறேன். என்னோட பேஸ் மேக்கப் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. நான் இப்போ வந்து மஸ்காரா அண்ட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு வரேன். ஸோ நம்ம அப்ளை பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மர்ஜ் ஆகி ஒரு ஈவனா ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ஸ்டெப் அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்னு சொல்லுவேன். ஒரு ப்ராப்பர் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணோம்னா நம்ம மேக்கப்பும் பாத்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்கா கலையாம சூப்பரா இருக்கும்.
இதுதான் என்னுடைய ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் ரொட்டீன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எது புதுசா கத்துக்கிட்டீங்க, இந்த வீடியோ மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பேசிக் வீடியோ ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Till then, bye from Poorni. Bye bye. Take care.